முருங்கைக்காய் எனக்கு வேணும். முட்டையோடு முருங்கைக்காய். அதான் அன்னப்படம். என்ன படப்பு? அன்னப்படை. அதுக்கு வேறதான் அன்னப்படம். அன்னப்படம். அறுத்தறிய 6 கோழிகள். இழுத்து எறிய 7 கருங்கிடாக்கள். 7 கருங்கிடாக்கள். கன்னிக்கோழி முட்டை 1. ஆமா, கன்னிக்கோழி முட்டை சொன்னா கோழி முதல்ல போடக்கூடிய முட்டை தோல் முட்டை. அது என்ன முட்டை? தோல் முட்டை. கன்னிக்கோழி முட்டை. கன்னிக்கோழி முட்டை தோல் முட்டை. தோல் முட்டை. தோல் முட்டை. கன்னிக்கோழி முட்டை. கன்னிக்கோழி முட்டை. தோல் முட்டை. தோல் முட்டை. கன்னிக்கோழி முட்டை. கன்னிக்கோழி முட்டை. அது கேட்கற தோல் முட்டை அப்படின்னு சொல்லுவோம். தோல் முட்டைன்னு நம்ம எடுத்து கீழே போட்ட உடையாது. அப்ப தோல் முட்டைங்கன்னு என்னது? தோல் முட்டைனா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இறஞ்ச மேல இறஞ்ச உடையுமா? அது உடஞ்சிடும். அது ஒரு இது வேண்டாமா? அதில் ரப்பர்ல செஞ்சு அவர் அப்படிப்பட்ட முட்டை. கன்னிக்கோழி முட்டை எனக்கு ஒண்ணு வேண்டும். வேண்டும். கழுகு நிற ஷாவல் ஒண்ணு வேணும். கழுகு நிற ஷாவல் அப்படி சொன்னா கழுகுக்கு கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷாவலுக்கு முடி இல்லாம இருக்கு. அதான் கழுகு நிற ஷாவல். கழுகு நிற ஷாவல் ஒண்ணு வேணும். வேணும். துள்ளு மணி ஒன்று வேண்டும். ஓஹோ, துள்ளுமணி என்று சொன்னால் பிறந்து 7 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஆட்டுக்குட்டியை சொல்லுவாங்க. ஆமா ஆமா. துள்ளுமணி ஒன்று வேண்டும். துவள பன்றி ஒன்று வேண்டும். ஆமா, அதே மாதிரி தான் அதுவும். பிறந்து 1 வாரத்துக்கு நல்ல ஒரு பலியான நரபலி வேண்டும் என்று சொல்ல. நரபலி. நரபலி சொன்னா மனுஷனோட வெட்ட பலி இல்ல, மனுஷனுடைய கையறத்து காணி ரத்தம் பலி கேட்கிறார். அன்னைக்கு காணிகரம் சொல்லுவாங்க. காணிகரம் சொன்னா மகுடத்தோட ஆண்கள் இல்லை. அது வந்து காளி தெய்வ பூஜைகள் பண்ணி காளிக்கு மட்டும் பணிந்து நடக்கக்கூடியவங்க தான் காணிமார்கள் சொல்லுவாங்க. அந்த காணிமார்களை பிரவேசிது அவன் கையறத்து காலி ரத்தம் பலி கொடுத்து அப்ப நான் ஊருக்கு போனோம். நீ போலான்டா உடையெல்லாம் கொடுக்குற ராகுடையெல்லாம் கொடுத்து நீ அங்கிருந்து புறப்படலாம் என்று அவர் என்ன செய்யறாரு? வெள்ள வர்றான் வெள்ள வர்றான் கோடி வர்றான் வாங்கி வர்றான். 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 கைலாசபதிகளந்து மாறாரி சுடலையப்பா. கைலாசபதிகளந்து மாறாரி சுடலையப்பா. அடிவிளக்கு வந்த பிள்ளை மாயாண்டி சுடலையப்பா. அடிவிளக்கில் வந்த பிள்ளை மாயாண்டி சுடலையப்பா. வாராணி மாசாமி சுடலையோடு வாராணி மாசாமி சுடலையோடு மாயாண்டி முந்தனோடு இசைகிற அம்மையோடு மாயாண்டி முந்தனோடு இசைகிற அம்மையோடு நீலமணி சாமியோடு அழகழகாவனாக நீலமணி சாமியோடு அழகழகாவனாக கைலாய மலைகடந்து மலைகடந்து கட்டேட்டாரோ கைலாய மலைகடந்து மலைகடந்து கட்டேட்டாரோ மலோகம் 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 ஒரு சொனையா ஒரு சொனையா ஒரு சொனையா பாட்டு மயில் வாழோ மயில் வாழோ மயில் வாழோ ஒரு சொனையா ஒரு சொனையா ஒரு சொல்லடமா சொல்லடமா மயில் ஒரு புல்லாவா ஒரு சொல்லடமா சொல்லடமா மயில் ஒரு புல்லாவா அமரக மணியடா 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 வீரம்
சுடலையப்பா விளையாட மாறாரே மாறாரே வீரமுள்ள சுடலையப்பா மாசானோ போகலோ மாசான சுடலையாக மாசானோ மகளோ மாயான சுடலையாக அம்மையோடு நல்ல சுவாமியோடு அம்மையோடு உள்ள நல்ல சுவாமியோடு நல்ல அம்மையோடு அம்மையோடு மாறாட இல்ல சுடலையப்பா நல்ல அம்மையோடு அம்மையோடு மாறாதே இந்த சுடலையப்பா மழை ஒழியும் மழை ஒழியும் சலமதியில 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 அவர் அழகழக வந்திறங்கி வந்திறங்கி வந்திறங்கியா உலகம் தலமதில 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 சலமதியில அழகழக வந்திறங்கி 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 கைலாசத்திலிருந்து சிவமாடத்திலே வரத்தை எல்லாம் வந்திருந்தார். தாமரை கண் மணி இழகாம் பவளம் போல் தான் ஜொலிக்க அறையில் ஒரு செல்லடம் பூட்டி தலையில் ஒரு குல்லா வைத்துக் கொண்டு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு சலங்கை நாதமொழி கேட்க ஒளி கேட்க தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூதுமணி சலங்கை நாதமொழி கேட்க சலங்கை நாத ஒளி கேட்க ஐயன்மை வல்லையமும் அழகழ சாந்தவன் எடுத்து எடுத்து குட்டிப்பிரபு தான் எடுத்துக்கொண்டு தூள பிறப்பு தான் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேறொரு நடை கொண்டு புறப்பட்டு வருகின்றார். மரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு நேராக பூலகத்தில் வந்து இறங்குகிறார். சரி, அந்த பூலகத்தில் வந்து இறங்கி அதான் எல்லா தெய்வங்களும் காசியில வந்து முத இருப்பாங்க. எல்லா தெய்வம் காசியில வந்துதான் இறங்கும். அந்த இவரு கொஞ்சம் வித்தியாசமா போறாரு. ஆமா, இவரு சேட்டக்கார போயிடுச்சு இறங்குறாரு. எப்படி எல்லாரும் அந்த பாதைக்கு போனா நம்ம ஏன் அப்படி போகணும்? இவரு எல்லாம் முன்னுக்கு பின்ன முரணாதான் செய்வார். நேரா எங்க வந்து தெரியுமா? எங்க மக்கம் என்று சொன்ன மக்கம்னு சொன்னா இப்போதைக்கு அது மெக்கா என்று அழைப்பார்கள். முஸ்லிம்களின் புண்ணிய ஸ்தலம். அதாவது முஸ்லிம்கள் புண்ணியமான இடம், தொழுது நடக்கூடிய இடம் சொன்னாலே மெக்கான்னு சொல்லுவாங்க. மெக்காவா அந்த காலத்துல மக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, வாழ்க்கையில ஒரு முறையாவது பிறந்த முஸ்லீமா இருந்தா அந்த கோயிலுக்கு போகணும். ஹஜ் பயணம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இறங்கி அங்க அட்டகாசம் செய்கிறார், ஆகாடி பண்ணுகிறார். அப்படி அட்டகாசமா ஆகாடியில பண்ணும்போது அவங்க வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வம் வந்து நம்ம இடத்துல ஆகாடி பண்ண சொல்லி இந்த பாதைக்கு கோயில் கட்டி நிலையம் விட்டு கூட நினைக்கும். அந்த ஏதாவது விசேஷம் நடத்தினா முதல்ல இவங்க பண்ணிதான் பண்ணுவாங்க. ஆமா, அப்படி இருக்க விலையிலே அந்த நிலையங்களை வாங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்? அவர் எந்த ஒரு இடம் தெரியுமா? சொல்லுவா சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வருத்தம் வருது. கல்யாணம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். கல்யாணம் ஆயிரும். மாப்பிள்ளை வீட்டில் இருக்க கூட வீடு இருக்காது, இடம் இருக்காது. மாமியார் வீட்டில் இடம் அங்கே போய் ஒரு இடத்தை கட்டி வீடு கட்டி இருப்பாங்க. அதுவும் எத்தனை நாள் நமக்கு தஞ்சமாகும்? அது நிரந்தரம் கிடையாது இல்லையா? அது என்னைக்கு நமக்கு தஞ்சமாகாது. ஆமா, அதனால இவங்க என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு முறை இடமாவது நமக்கு வேணும் என்று அங்க என்ன செய்கிறாள்? தனக்கு என்று ஒரு இடம் வேண்டும் என்று என் ஐயனாக விளங்கக்கூடிய மாயாண்டி ஒரு இடத்தை தேடி வர்றாரு. அவர் இடம் எங்க தெரியுமா? காக்கா ஆட்சி மலையாடியில கண்ணாடி சோலையில 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 காவுக்குள்ள ஆகாசி மலையில கண்ணாடி சோலையில ஆகாசி மலையில கண்ணாடி சோலையில ஏழுமலை காவுக்குள்ள மாறாடி சுடலையப்பா ஏழுமலை காவுக்குள்ள மாறாடி சுடலையப்பா மாறாடி சுடலையப்பா 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 வாய்க்க நல்ல வேளையில வேளையில மாறாடி சுடலையப்பா சுடலையப்பா சுடலையப்பா
சூடலையப்பா நல்ல வேலையில வேலையில நல்ல வேலையில வேலையில அக்காட்சி மலையதில்ல ஆகாட்சி மலையதில காக்காட்சி மலையதில்ல ஆகாட்சி மலையதில்ல அந்த கண்ணாடி சோலையில காக்காட்சி மலையதில காக்காட்சி மலையதில கண்ணாடி சோலையில காட்சி மலையதில்ல கண்ணாடி சோலையில ஏழுமல காவுள்ள பாராடு சோலையப்பா காட்சி மலையதில கண்ணாடி சோலையில ஏழுமல காவுள்ள பாராடி சுடலையப்பா காக்காட்சி மலையதில்ல மலையதில்ல கண்ணாடி சோலையில காட்சி மலையதில மலையதில கண்ணாடி சோலையில காவுக்குள்ள மாயாண்டி சுடலையப்பா 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 காக்காட்சி மலை கண்ணாடி சோலை அப்படிம்பாங்க. அந்த காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோட்டை ஒண்ணு போடுறாரு. அம்மா இந்த கோட்டை என்னைக்கு நினைச்சது அந்த இடம் எனக்கு தான் தஞ்சம். எனக்கு தான் சொந்தம். அடுத்த வந்து அந்த இடத்துல யாருமே வாழக்கூடாது, வேற வாழ்ந்தாலும் விட போறது கிடையாது. எந்த கோட்டை ஒன்று போட்டு விட்டு